ஒரு ரெசிபி சோளா பூரி. அதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு கையெல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சால் நல்லா சரி வந்துடும், சரியாகிடும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நெய் எடுத்து மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் விட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வரை ஆச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த அளவு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம், எண்ணெய் உரியாமல் இருக்கேன். இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். பூரி நல்லா உப்பி வந்துடுச்சு. சோளா பூரி ரெடி.